ஹாய் ஹலோ, நான் சிவில் இன்ஜினியர் ராம்குமார், தர்மபுரியிலேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா வித் சென்ட்ரல் கோர்ட்யார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், ஆக்சுவலி எ கார்னர் பிளாட். ஈஸ்ட் அண்ட் சவுத்தில் வந்து நம்மளுக்கு ரோடு இருக்குது. பிளாட்டுடைய சைஸ் வந்து 50 feet by 65 feet இருக்குது. ஈஸ்ட் அண்ட் சவுத்துன்றதுனால நம்ம இதை ஈஸ்ட் ஃபேஸிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம், 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 17 feet வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம விட்டுருக்கோம், அதாவது ஈஸ்ட் சைடில். இங்கே வந்து ஃபாயர் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மெயின் என்ட்ரன்ஸ். வீட்டில் என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபார்மல் லிவிங், 16 feet by 11 feet இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே உள்ளார வரோம். இப்படி இங்கே வரும்பொழுது சென்ட்ரல் கோர்ட்யார்ட், அதில் வந்து பூஜா, சீட்டிங், கார்டனிங் ஏரியா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே லில்லி பாண்ட் இருக்குது. இந்த பேசேஜ் வழியாக இப்படி இந்த ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம நார்த்து சைடு வந்தோம்னா இங்கே பேட்டியோ ஸ்பேஸ் இருக்குது, 14 by 15 feet. அகெயின் இங்கே கொஞ்சம் சீட்டிங்கு, கார்டன் ஏரியா இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்ம டியூப்ளெக்ஸ்க்கு போகக்கூடிய ஸ்டேர் இருக்குது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டில். இது வந்து ஒரு ஓப்பன் வெல் ஸ்டேர் கேஸாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்கோம். 7 பீப்புள்ஸ் உட்கார்ற மாதிரி டைனிங் ஸ்பேஸு. இங்கே க்ராக்கரி இருக்குது. இங்கே ஒரு பே விண்டோ சீட்டிங் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக் கவுண்டர், சிங்க்கு, ஹாபு. இங்கே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஹாப் இருக்குது. கிச்சன் கம் டைனிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 by 17 feet. இது கார்னர் பிளாட்டுன்றதுனால இப்போது நம்ம 2 பக்கமும் யூட்டிலிட்டி கொடுத்தாலும் ரோட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே மரவாக இருக்க மாதிரி நம்ம யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம். இதனுடைய சைஸ் வந்து 11 feet by 4.5 feet. இங்கே வந்து பெரிய சிங்க்கு, வாஷிங் மிஷின், எல்பிஜி இதெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குது. அகைன் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷு, அப்புறமா காமன் டாய்லெட் இருக்குது. 7.5க்கு 4.5 feet காமன் டாய்லெட்டு. நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்குறதுக்கு உண்டான பெஸ்ட்டு ஸ்பாட்டு. 16 feet by 16 feet. விண்டோ சீட்டிங் இருக்குது, பெரிய வார்ட்ரோப் இருக்குது, டிவி கொடுத்துருக்கோம். அகெயின் ஸ்டடி ட்ரெஸ்ஸிங் இருக்குது, புக் ஷெல்ஃபு. இங்கே வாக்கின் வார்ட்ரோப் இருக்குது. அதுக்கப்புறமா அட்டாச் டாய்லெட், வெட் அண்ட் ட்ரை ஸ்பேஸாக பிரிச்சுருக்கோம். அட்டாச் டாய்லெட்டுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 5.5க்கு 10 feet இருக்குது. இங்கே நார்த் வெஸ்ட்டில் வந்து அகெயின் ஒரு இன்ஃபார்மல் லிவிங், 16 by 16. ஸ்விங் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே எல் ஷேப்பில் வந்து நம்ம சீட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் மூலிமா மேலே வரும். இங்கே வந்து சென்ட்ரல் கோர்ட்யார்ட் இருக்கிறதுனால அதுக்கு மேலே கட் அவுட் இருக்குது. அகெயின் இதோட ரூஃபும் வந்து நம்ம கட் அவுட் கொடுத்துட்டு நம்ம பாலிகார்பனேட் ஷீட்டு இல்லாட்டி டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணோம்னா வீட்டில் வந்து நல்ல பிரைட்னஸ் இருக்கும், நேச்சுரல் சன்லைட் வந்து கீழே கிடைக்கும். இந்த கோர்ட்யார்ட் கட் அவுட்டை சுற்றி நம்ம 3.5 feet பேசேஜ் கொடுத்துருக்கோம். கீழே கிச்சன் கம் டைனிங் இருந்தது. அதுக்கு மேலே இங்கே வந்து பெட்ரூம் 2 11.5 feetக்கு வந்து 17 feet லென்த் இருக்க மாதிரி. ஸோ இந்த எல் ஷேப்பில் வார்ட்ரோப், விண்டோ சீட்டிங், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது, 4 feet by 18 feet. இது வந்து இந்த சவுத் சைடு இருக்கக்கூடிய ரோடு பக்கம் வரும். கீழே இருந்த ஃபார்மல் லிவிங்க்கு மேலே இங்கே ஒரு அப்பர் லிவிங். அதுக்கப்புறமா அந்த அப்பர் லிவிங்க்கு ஒரு பால்கனி. இது வந்து நம்ம ரோட் சைடு, அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த பால்கனி தெரியும். கீழே பேட்டியோ இருந்ததுக்கு மேலே இங்கே அகெயின் ஒரு டெரஸ் கார்டன், இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா. அதே மாதிரி கீழே காமன் டாய்லெட் அண்ட் யூட்டிலிட்டி இருந்ததுக்கு மேலே இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. கீழே மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது, அதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு பெட்ரூம், 16 feet by 16 feet. இங்கே விண்டோ சீட்டிங், வார்ட்ரோப் இருக்குது, இங்கே வார்ட்ரோப்பு, அட்டாச் டாய்லெட்டு, வாக்கின் வார்ட்ரோப். இந்த பெட்ரூம்க்கு அகெயின் ரோட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி இங்கே ஒரு பால்கனி இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி பால்கனி கொடுக்கும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக பார்க்கணும். ஸோ இந்த டோர்ஸ்லாம் வந்து பால்கனி டோர்ஸ் பர்டிகுலராக, அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அவுட் சைட்லேருந்து உள்ளார என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய டோர்ஸ்லாம் நம்ம வந்து ஜிஎல் டோர்ஸ் அல்லது ஜிஐ டோர்ஸ் வந்து வுட் ஃபினிஷில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணோம்னா சேஃப்டி வைஸில் நல்லது. இப்போ அடுத்ததாக இந்த பிளானுக்கு வந்து நம்ம எலிவேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஈஸ்ட் சைடு வியூ.
இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஃபார்மல் லிவிங், இது நம்மளுடைய கிச்சன். அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டேர்கேஸ் உடைய ஏரியா. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து பின்பக்கமாக வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேருக்கு வந்து நம்ம ஹெட்ரூம் கொடுக்கல. ஸோ எலிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு இருந்த பெட்ரூமுக்கு வந்து எலிவேஷனில் அகெயின் இந்த மாதிரி எல் ஷேப்பில் பால்கனி கொடுக்கும்போது லுக் வைஸில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதை அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனிஸில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து இங்கே நம்ம வெர்டிக்கல் கார்டன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய அப்பர் லிவிங்க்கும் ஒரு பால்கனி, அந்த பால்கனியோட ரூஃபில் வந்து கட் அவுட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் அதனுடைய வாலில் வந்து நம்ம வெர்டிக்கல் கார்டன் கொடுத்துருக்கோம். இது வந்து சவுத் சைடு வியூ. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமுடைய பால்கனி. இங்கே வந்து நம்ம யூட்டிலிட்டியோட க்ரில் காமிச்சிருக்கோம். இது இந்த காமன் டாய்லெட்டுடைய வென்டிலேட்டர். இது வந்து பே விண்டோ, இது கிச்சன் விண்டோ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் பிளாட்டுடைய சைஸு, உங்கள் பிளாட்டுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்தால் அது, உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளானிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃப்ளோர் பிளான், வீடு கட்டுறதுக்கு உண்டான ட்ராயிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, ஒர்க்கிங் ட்ராயிங்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், இந்த மாதிரி ட்ராயிங்ஸு, அப்புறமா 3D வியூஸு, 3D ஒர்க்கிங் ட்ராயிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணித்தரலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.